பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். பாருங்க, இது பேதுரு என்ன சூழ்நிலையில என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி ஒண்ணு சொல்றாரு. "மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி, இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள்" அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த பஸ்கா பண்டிகையை அனுசரித்து முடிந்து அவங்க ஸ்தோத்திர பாட்டு பாடி ஒலிவமலைக்கு போயிருக்கும்போது இந்த காரியங்கள் சொல்றாரு. அப்ப அன்னைக்கு ராத்திரியிலே என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள்ன்னு சொல்லும்போது, "ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன்" அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப இந்த வார்த்தை கேட்டதுமே பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, "உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடறல் அடையேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இயேசு அவனை நோக்கி இப்படி சொன்னதுமே இயேசு பேதுருவ நோக்கி இயேசு சொல்றாரு, "இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாவே உனக்கு சொல்லுகிறேன்னு" சொல்றாரு. அப்ப அதுக்கும் அவன் பிரதியுத்தரமா சொல்றான். அதற்கு பேதுரு, "நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன்" என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். பாருங்க, இந்த பேதுரு ஆண்டவரே சொல்றாரு. இந்த மாரி மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும், எழுதியிருக்கபடி இந்த ராத்திரியிலே என் நிமித்தம் நீங்கள்லாம் இடறல் அடைவீங்கன்னு அவருக்கு எல்லாம் தெரிஞ்சனால அவர் சொல்றாரு. அப்படி சொல்லும்போதே பேதுரு முந்திரி கொட்டை மாரி அவர் எப்பவுமே முன்னாடி முன்னாடி எடுத்து உடனே பேசுவாரு, இது பண்ணுவாரு. அப்ப அவன் உடனே அவன் சொல்றது என்னன்னா, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடறல் அடையேன். உங்கள் நிமித்தம் நான் இடறல் அடைய மாட்டேன்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படி சொன்னதான் ஆண்டவர் சொல்றாரு, "நீ இப்ப சேவல் கூவுறதுக்கு முன்பே 3 தடவை என்ன மறுதலிப்ப" அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறமும் பேதுரு அகைன் சொல்றாரு. அதற்கு பேதுரு, "நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன்" என்றான். பாருங்க, அப்பயும் அதுக்கு பதில் சொல்றான், மறுதலிக்க மாட்டேன். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொல்றாங்க. பாருங்க, இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, பேதுருக்கு ஆண்டவர் மேல ஒரு அனாதி அன்பு இருக்கு. அந்த அன்பு, அஃபெக்ஷன், பாசம் அவர்தான். அந்த அன்பு இருக்கு. ஆனா, இனி நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் ஆண்டவர் சொல்றாரு. இந்த மாரி நடக்கும். என் நிமித்தம் நீங்க இடறல் அடைவீங்க. அப்படி சொல்லும்போது அவன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த இது தாங்க முடியல. அவன் சொல்றான், "எல்லாரும் இடறல் அடைஞ்சாலும் நான் இடறல் அடையேன்." அப்படி சொல்றான். பாருங்க, அவன் தன்ன தான் உயர்வா நினைக்கிறான். தன்னோட அன்பு, ஆண்டவர் மேல நான் வச்ச அன்பு அப்படி இல்ல. மத்தவங்க எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட். அப்பயும் ஆண்டவர் சொல்றாரு, "நீ 3 தரம் மறுதலிப்ப சேவ கூவுறதுக்கு முன்பு" அப்படின்னோனே, அப்ப அதுக்கப்புறமா அவன் பதில் சொல்றத பார்த்தீங்கன்னா, "நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன்" அப்படின்னு அவன் சொல்றான். பாருங்க, இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, ஆ ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கான். ஆனா, ஆண்டவர் நடக்கக்கூடிய காரியங்கள தான் சொல்றாரு. அந்த சொல்றதையே அதுவே தாங்கிக்க முடியல. உடனே அவன் பேக் ஆன்ஸர் குடுக்குறான். இது என்ன நடக்குதுன்னா, ரோமர்ல பார்க்குறோம். பவுல் சொல்றாரு. ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில பார்த்தா, பவுல் ஒரு இடத்துல இப்படி சொல்றாரு. அ அதாவது, "இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க", அதாவது 15 பார்க்கலாம். "எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன்." பாருங்க, பவுல் சொல்றது என்னன்னா, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்ல. நான் விரும்புகிறத செய்யாமல் நான் எதை வெறுக்கிறேனோ அதை தான் செய்கிறேன்னு. பாருங்க, இதே தான் பவுல் இந்த இடத்துல பண்ற காரியம். அவன் விரும்புகிறது ஆண்டவரோட இருக்கணும். ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கேன். நான் இடறல் அடைய மாட்டேன். நான் மறுதலிக்க மாட்டேன். அவன் உள்ளத்துல அதுதான் ஒரு போராட்டம். ஆனா, அவன் நினைக்கிறத செய்யல அப்ப. நினைக்காதது தான் செய்றான். பாருங்க, அந்த ராத்திரிலேயே நீங்க எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீங்க, இடறல் அடைவீங்கன்னு ஆண்டவர் சொல்றார் இல்லையா? கண்டிப்பா எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரிலேயே போர் சேவகர்கள் பிடிக்க வருவாங்க ஏசப்பாவ. பிடிக்க வரும்போது எல்லாரும் ஓடி போயிருவாங்க. ஆ அது மறுதலிக்க மாட்டேன், நான் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னா, அது அன்னைக்கு ராத்திரிலேயே நடக்குது. சேவல் கூவுறதுக்கு முன்பு 3 தரம் மறுதலிப்பான். மறுதலிச்சு சத்தியமும் பண்ணுவான். சபிப்பான், சத்தியம் பண்ணுவான். அந்த மாரி. அப்ப இதெல்லாம் அவன் விரும்பியா செய்றான்? இல்ல. அவன் விரும்பியது, "ஆண்டவரே, நான் மறுதலிக்க மாட்டேன்ப்பா.
நான் உமக்கா மறிக்க வேண்டியதா இருக்க, நான் மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் இடறல் அடைய மாட்டேன் ஆண்டவரே. உம்மின் நிமித்தம் நான் இடறல் அடைய மாட்டேன். அவன் ஆசைப்படுறது அதான். ஆனா அவன் விரும்பாததான் செய்றான். எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறானோ, அத தான் அவன் செய்றான். இந்த ரோமர்ல பவுல் சொன்னதும் அதுதான். இந்த மாரி தான் நம்மளோட வாழ்க்கையில கூட, நம்மளும் ஏசப்பா மேல ரொம்ப அனாதை அன்பு வச்சிருக்கோம் இல்லையா? இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களோடும், என்னோடும். நம்மளும் அநேக தடவ யோசிப்போம். ஆண்டவரே இது செய்யக்கூடாதுன்னு நெனச்சேன் ஆண்டவரே. இது செஞ்சுட்டேன் ஆண்டவரே. அப்பா இப்படி பண்ணக்கூடாதுன்னு நெனச்சேன் ஆண்டவரே. பண்ணிட்டேன் ஆண்டவரே. என்ன மன்னியுங்கப்பா. ஆண்டவரே உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன்ப்பா. ஆனா உமக்கு பிரியமில்லாத இந்த காரியத்த நான் செஞ்சுட்டேனே. இப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடந்துருச்சே. அப்படின்னு நமக்குள்ளேயும் அநேக காரியங்கள் நம்ம பேசியிருக்கலாம். மனம் பதறி யார்ட்டயாவது கோவப்பட்டுருக்கலாம். அ மற்றவங்கள பத்தி குறை சொல்லியிருக்கலாம். ஒரு சின்ன சின்ன காரியங்கள் கூட தான். பெரிய விஷயங்கள் நம்ம பண்ணாம இருந்தாலும், ஒரு சின்ன சின்ன காரியங்கள்ல கூட நம்ம இடறி போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆண்டவர் பார்வையில பாவங்கிறது பெரிய பாவம், சின்ன பாவம் அப்படின்னு கிடையாது. பாவம், பாவம் தான். அவர் எல்லாத்தையும் ஒரே தராசுல தான் நிறுத்தி பார்க்குறாரு. பாருங்க, அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் ராஜ்யத்துல யார் யார் பிரவேசிக்கப்பட மாட்டீங்கன்னு சொல்லி பார்த்தா, முதலாவதே பயப்படுகிறவர்கள்னு போட்டிருக்கும். ஆ பயப்படுவர்கள் தேவன் ராஜ்யத்த. அதில பார்த்தா எல்லாம் வரும். உபச்சாரம், வேசித்தனம், எல்லாம் அந்த விக்கிரக ஆராதனை எல்லாமே வரும். ஆனா, முதலாவது பாயிண்ட்டே என்னன்னா, பயப்படுகிறவர்கள்னு பார்க்கணும். நான் அதான் யோசிப்பேன். அ பயப்படுவர்கள் தேவன் ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாங்க. மத்த பாவங்களோட அதுவும் தான் இருக்கு. அப்ப சின்ன பாவம் கிடையாது. தேவனோட பார்வையில சின்ன பாவம், பெரிய பாவம் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் அவரோட பார்வையில ஒண்ணு தான். அப்ப நம்ம வந்து ஒரு சின்ன காரியம்னாலும் ஆண்டவருக்கு பிரியமானபடி நம்ம நடக்க முயற்சி பண்ணுவோம். அநேக தரம் நம்ம நினைக்கிறோம், அப்படி நடக்கக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு நெனைப்போம். ஆனா, அத செஞ்சுடுறோம். அப்ப நம்ம ஒண்ணே ஒண்ணு, ஆண்டவர் எனக்குள்ள வாசம் செய்றாரு. நான் நான் என்றோ சிலுவையில அறையப்பட்டாயிற்று. என்னோட சுயமெல்லாம் என்றோ சாம்பலாயிடுச்சு. நான் நான் இப்போது பிழைச்சிருக்குது. ஆண்டவர் எனக்குள்ள வாழ்றாரு. நான் அவருக்காக பிழைச்சிருக்கேன். அவருக்காக நான் வாழ்றேன். அவருக்காக ஓடுறேன். அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்பவுமே நமக்குள்ள இருக்கணும். நம்மள பத்தி வேற யாராவது ஏதாவது சொன்னா, நம்ம வந்து அத வந்து உடனே நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம எமோஷனல் ஆகாதபடி, நம்ம என்னைக்கும் சிலுவையில அறையப்பட்டாயிற்று. நம்ம ஒரு டெட் பாடி. நம்ம ஒரு டெட் பாடி. நம்மள யார் சொன்னாலும் நமக்கு என்ன ஆகப்போது? ஒண்ணுமே ஆகாது. நம்மள யார் சொன்னாலும், சொன்னவங்க சொல்லிட்டு போறாங்க. நோ ப்ராப்ளம். எந்த ரியாக்ஷனும் காமிக்காம இருக்கணும். அதுதான் ஆவியில முதிர்ச்சி. ஆவியில முதிர்ச்சி ஆகும்போது, நம்ம அத பத்தி பெரிய விஷயமாவே நம்ம நெனைக்க மாட்டோம். பாருங்க, நான் இந்த வசனத்த வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்களும், அவ்விசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச் விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும், கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பாருங்க, இது வெளிப்படுத்தின விசேஷம். 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். இதுல முதல் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? பயப்படுகிறவர்களும். பாருங்க, அவ பயப்படுறதே ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் தான். ஏன் பயம் எங்கிருந்து வருது? இப்ப ஆண்டவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார். நமக்குள்ளேயே இருக்கிறார். அவரு அப்படி நம்ம அந்த உணர்வுலே இருந்தோன்னா, பயம் வருமா? வராது. அப்ப விசுவாசம் இல்லாம இருக்கும்போது தானே அந்த பயம் வருது. அப்ப பயப்படுவர்களுக்கும் அக்கினி கடல் தான். அப்ப தேவனோட பார்வை இத எதுக்காக சொல்றேன்னா, தேவனோட பார்வையில சின்ன பாவம், பெரிய பாவம்ன்னு கிடையாது. இதே விபச்சார வேசித்தனம், விக்கிரக ஆராதனை எல்லாம் வருது. பின்னாடி ஒவ்வொரு அ குரூப் ஆஃப் மக்கள சொல்லும்போது இந்த பாவங்கள்லாம் வருது. ஆனாலும் எல்லாத்தோட சேர்த்து பயப்படுகிறன்னு வேர்டே குடுத்துருக்கு. அப்ப நம்ம இதுலருந்து என்ன தெரிகிறோம்? நம்ம வந்து சின்ன பாவம், பெரிய பாவம்ன்னு தேவனோட பார்வையில கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி தான். அப்ப நம்ம வந்து தேவனுக்கு பிரியமானபடி நடக்கணும்னு நெனைக்கிறோம். ஆனா, பிரியமில்லாத காரியங்கள செய்கிறோம். அப்போ வந்து நமக்கு எப்படி ஒரு உணர்வு இருக்குன்னா, ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் என்னோட சரீரம் தான் பரிசுத்தான தங்குற ஆலயம். நம்ம என்னைக்கோ சிலுவையில அறையப்பட்டாயிற்று. நம்ம என்னைக்கோ இறந்துட்டோம். நம்ம சுயம்லாம் செத்து போச்சு. நம்ம இப்போது பிழைத்திருக்கிறது தேவனுக்காக பிழைத்திருக்கிறோம். அவருக்காக பிழைத்திருக்கோம். அவரோட வேலை செய்கிறதுக்காக பிழைத்திருக்கிறோம். யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டும். மற்றவங்கள பத்தி எந்த குறையோ எதுவும் சொல்லாதபடி நம்ம நம்மள காத்துக்கொள்ள வேண்டும். அதேதான் நம்ம இந்த உணர்வு நம்ம சுய சாம்பலா போயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம வந்து
இந்த மாதிரி காரியங்கள், அதாவது விரும்புகிறத செய்யாமல் விரும்பாத செய்கிறேங்கிற காரியங்கள், அது அப்படி செய்யாமலே இருந்துருவோம். அது வந்து நம்ம அனுதினமும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஆவியானோர் துணையோட நம்ம அதுக்காக முயற்சி செய்யும்போது ஆவியானோர் நமக்கு அதன்படி நடப்பதற்கு பெலனையும் சத்துவத்தையும் தருவார். அப்ப இந்த பவுல் வந்து தேவன் கூட தான் இருக்காங்க. 3 1/2 வருடங்கள் ஏசப்பா அந்த பூமியில வாழ்ந்தாரு. அதுல மு இது சாரி 33 1/2 வருடங்கள் ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்தாரு. 3 1/2 வருடங்கள் அந்த சீசர்களோடு தான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ 3 1/2 வருடங்கள் கூடவே இன்னும் க்ளோஸா சொல்லப்போனா, பேதுரு, யாக்கோபு, யோவான் வந்து எப்பவுமே கூட இருக்காங்க. எல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடத்துக்கு போனாலும் இந்த 3 பேர மட்டும் தான் கூட்டிட்டு போவாரு. அந்த 12 பேரையும் கூட மாட்டாரு. அப்ப எவ்வளோ ஸ்பெஷாலிட்டி பாருங்களேன். அப்ப பவுலுக்கு வந்து அ பவு இது சாரி அப்ப பேதுரு வந்து அந்த அளவுக்கு பேதுரு, யாக்கோபு, யோவான். அப்ப பேதுரு அந்த அளவுக்கு ஆண்டவரோட நெருங்கி ஜீவித்தாலும், அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கான். ஆனா, அவன் விரும்பினத செய்யாதபடி விரும்பாதத தான் செஞ்சான். அப்ப ஆண்டவர் சொல்றார் நடக்கக்கூடிய காரியங்கள் சொன்னாலும், அவன் வந்து "இல்ல ஆண்டவரே, நான் வந்து உம்மோட மறிக்க வேண்டியதா இருக்க, நான் வந்து மறுதலிக்க மாட்டேன். நான் வந்து மத்தவங்கலாம் இடறுனாலும், நான் இடற மாட்டேன் ஆண்டவரே." அப்படின்னு அவன் சாதிக்கிறான். ஆனா, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுபடி தான் நடந்துச்சு. அப்ப உங்களோட வாழ்க்கையிலும், என்னோட வாழ்க்கையிலும் நாமும் அநேக காரியங்கள் நம்ம நினைக்கிறது ஒண்ணு, செய்கிறது ஒண்ணா செஞ்சுர்றோம். ஆண்டவர் ஐயோ! இப்படி தான் இருக்குன்னு நெனச்சோம். ஐய்யய்யோ! மனம் பதறி இப்படி பேசிட்டோமே! மனம் பதறி இப்படி நடந்துட்டோமே! ஆண்டவரே இது உமக்கு இது பிரியமில்லையே! இப்படி நடந்துட்டேனே ஆண்டவரே மன்னிங்கப்பா. நம்ம எத்தன தடவ செய்யாதத செஞ்சு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டுருக்கோம். இந்த நாள்லே நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர்ட்ட முழுதாக நம்மளை தாழ்த்துவோம். நம் சுயம் சுயம் சாம்பலாய் மாறட்டும். நாம் ஒரு பழையவைகள்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின்படி, நாம் பழைய சிருஷ்டி நம்மளுக்கு பழைய பாவமான மனிதன் எல்லாம் ஒழிந்தாயிற்று. சிலுவையில அறையப்பட்டாயிற்று. நம்ம சுயத்தை சிலுவையில அறையணும். சுயம் சாம்பலாய் மாறணும். நாம் நாம் இப்போது ஆண்டவருக்குள்ளே பிழைத்திருக்கிறோம். ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறோம். கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்கிறார். நாம் அவருக்கு உள்ள ஏற்ற காரியங்களை செய்வேன் என்று நாம் அர்ப்பணித்து, நம் வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவர்ட்ட ஒப்புக் கொடுத்து, நாம் வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கும்போது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவருடைய பெலனையும் சத்துவத்தை தந்து நமக்கு நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் இந்த உணர்வோடு ஆண்டவர்ட்ட நாம் ஒப்புக் கொடுத்து இந்த நாளை துவக்குவோமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா! நன்றி தகப்பனே! நன்றி அப்பா! நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே, ஆவியானவரே நீர் ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் அப்பா பேசுகிற என்னோடும் நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர். நீர் வாயாக இருந்து நீரே எங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். நன்றி அப்பா! நன்றி அப்பா! ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் விரும்புகிறதை செய்யாதபடி விரும்பாததே செய்து அநேக நேரம் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாதே செய்து விடுகிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாதபடி நாங்கள் நடந்து விடுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. ஒரு விஷயம் உடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திக்கிறீங்கப்பா. ஆண்டவரே அப்பா உம்மை போல எங்களை மாற்றுங்க. எங்க சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் பிழைத்திருக்கிறோம். உமக்காக தான் வாழ்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே அப்பா இருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய அப்பா சுபாவம் எங்களுக்குள்ளே உருவாகட்டும். ஆண்டவரே எங்களை முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் முழுமையாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு எடுத்து நடத்துங்கப்பா. விசேஷமாக இந்த நாளை காண கிருபை செய்திரே. இந்த 2025ஆம் வருடத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஜனவரி மாதத்திலே 11ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. நன்றி அப்பா. இந்த வருஷத்திலே 10 நாளை கிருபையாய் முடிக்க எங்களுக்கு ஆண்டவரே நீர் பக்கபலமாக இருந்து நீங்க நடத்தினீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த புதிய நாளை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே கிருபையோடு உடைய புதிய கிருபையினாலே எங்களை நிரப்பி ஒவ்வொரு ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே வேலை ஸ்தலத்தில் எல்லாருடைய கண்களும் தயவு கிடைக்க கிருபை செய்யுங்க. குடும்பங்களிலே, சொந்த பந்தங்களே, உறவுகளிலே பார்க்கிறவர்கள் பேசுகிற எல்லாருடைய கண்களின் தயவும் இறக்கும் கிருபை கிடைக்க செய்யுங்க. ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்துருச்சிங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் அப்பா ஒரு அர்ப்பணிப்பு ஆண்டவரே அவர்களுக்குள்ளே செல்ஃபாக தங்களையே நிதானித்து யோசித்து பார்த்து அப்பா சுயநீதியில் இல்லாதபடி என் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா நான் உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் உம்முடைய இருதயத்தின் துடிப்பு என்னுடைய இருதய துடிப்பாய் மாறட்டும் என்று ஒவ்வொருவரும்
ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஆண்டவரே ஒரு கிருபை தந்து, அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க எடுத்து பயன்படுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, ஆவியானவரே எங்களை முற்றிலுமாக ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் சமாதானமாய் எங்களை நடத்தி போற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.